வெல்கம் டு மை சேனல் செட் டாக்ஸ் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். இன்னைய வீடியோவில் மணி சேவிங் விளாக் தான் ஃப்ரெண்ட்ஸ் பார்க்க போகிறோம். ரேண்டமாக நான் அந்த 1 வீக்கில், அதாவது ஆஃப்டர் மே ஃபஸ்ட்டு ஆரம்பித்ததுக்கப்புறம் டெய்லி நான் மணி சேவிங் ரிலேட்டடாக என்னென்ன விஷயங்கள் பண்ணுவேன் அப்படிங்கிறதும் அதை பார்க்க போகிறோம். அதுதான் மணி சேவிங் விளாகாக பார்க்க போகிறோம். அதே சமயம் இந்த 10ஆம் தேதி, அதாவது 9th வந்து பார்த்திங்கன்னா நான் ஃபஸ்ட்டு கோல்டு பர்ச்சேஸ் பண்ணியிருக்கிறேன். அதாவது 2025 நான் அவங்ககிட்ட சொன்னேன் இல்லையா, 10 கிராம்ஸ் வந்து சேர்க்கணும், அதுதான் வந்து ஒரு எய்மாக வச்சுருக்கேன்னு சொல்லிட்டு. அதில் வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு கோல்டு பர்ச்சேஸ் பண்ணியிருக்கேன். ஸோ அதுக்கு எப்படி பணம் சேர்த்தேன் அப்படிங்கிறதையும் இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஆக்சுவலாக வந்து என்ன ஆச்சுன்னா, ரேஷன் கடை சாமான் வாங்காமல் இருந்துச்சு. கிராசரி ஷாப்பிங்லாம் முடிச்சுட்டு ஸோ அதையும் வாங்கிட்டு வந்துட்டேன். ஜீனி, அதுக்கப்புறம் மற்ற ரேஷன் பொருட்கள்லாம் வாங்கிட்டேன். ஸோ எதனால் இதை நான் சொல்கிறேன் அப்படின்னா, ரேஷன் பொருட்கள் நம்ம வாங்குறதன் மூலமாக நம்ம மளிகை சாமான் ரேஷன் பொருள் வாங்கி அதை நம்ம யூஸ் பண்ணுறதன் மூலமாக மேக்ஸிமம் 800 வரைக்கும் நம்ம மிச்சம் பண்ணலாம். ரேஷன் பொருள் வாங்கி 800 மிச்சம் பண்ணலாமான்னு யோசிக்காதீங்க. அதை நான் டீட்டெயில்டு வீடியோ வித் கால்குலேஷனோட போட்டிருக்கேன். பார்க்காதவங்களுக்காக நான் அந்த வீடியோட லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் தரேன், பாருங்கள். முக்கியமாக நான் கல் உப்பெல்லாம் இங்கே வாங்குவேன், வெறும் 10 தான். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இந்த எண்ணெய் பேக்கெட் இது ஏதாவது வடகம் பொரிக்கிறதுக்கு யூஸ் பண்ணிப்போம். பருப்பு வந்து பார்த்திங்கன்னா இட்லி பொடி அரைக்கிறதுக்கு, அடைக்கு யூஸ் பண்ணிப்போம். கொஞ்சம் க்ளீன் பண்ணி நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். அரிசி வந்து பார்த்திங்கன்னா அரிசி வந்து நம்ம அந்த பச்சரிசியெல்லாம் இட்லி தோசை மாவுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். புழுங்கல் அரிசி வந்து பார்த்திங்கன்னா முறுக்குக்கெலாம் யூஸ் பண்ணிக்கலாம், முறுக்கு போடுறதுக்கெலாம் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ எந்த பொருளையும் இந்த தடவை மாதம் வாங்கியாச்சு. அதுக்கப்புறம் வழக்கம் போல் ஒவ்வொரு நாளும் மணி சேவிங்ஸ் சேலஞ்சில் ஒவ்வொரு செலவு பண்ணும் பொழுதும் போடக்கூடிய அந்த உண்டியலில் நான் அப்பப்போ பணம் போட்டுகிட்டே இருப்பேன். சில சமயம் அது எல்லா டைமும் வீடியோ எடுக்க முடியல. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா அந்த 10 ரூபீஸ் சேவிங்ஸ் நான் இந்த மாதமும் ஆரம்பிச்சிட்டேன். கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா ஒரு 4 நாள் போட்டிருக்கேன். அதுக்கப்புறம் வந்து இது வந்து 5ஆவது நாள். அன்றைக்கி ஒரு 10 ரூபா போடணும் இல்லையா, அதனால் 5ஆவது நாள் ஒரு 10 ரூபா போடுறேன். இது வந்து பார்த்திங்கன்னா நான் சொல்லிடுவேன் என் பசங்கக்கிட்ட, அப்பா மறந்தாலும் இதில் பணம் போடணும் அப்படிங்கிறத நினப்படுத்துங்க அப்படின்னு. ஒவ்வொரு நாள் எப்படியாவது செலவு பண்ண தான் செய்கிறோம். ஏதாவது ஒரு செலவு ஒவ்வொரு நாளைக்கு வந்துடும். அப்போ ஒரு 10 ரூபா ஏதாவது இந்த மிச்சம் இருக்கிறதுல ஒரு 10 ரூபா இதில் எடுத்து போடுறது வந்து தப்பு கிடையாது. அதனால் ஒவ்வொரு நாளும் இதில் 10 ரூபா போட்டுட்டு எனக்காவது சில்லறை தேவைப்பட்டுச்சுன்னா எடுத்துகிட்டு அப்படியே முழு நோட்டாக மாற்றி வச்சுருவோம். இப்போ சில சமயம் நம்ம மறந்துடுவோம், ஒரு 2 நாள் 3 நாள் மறந்துட்டு அதுக்கப்புறம் நம்ம சேர்த்து போட்டுக்கலாம். நான் வந்து பார்த்திங்கன்னா இந்த வீடியோவை நான் எடுக்கிறப்ப 10ஆவது நாள் கரெக்டாக வந்து 100 ரூபா சேர்ந்துருந்துச்சு. அதனால் சில்லறை தேவைப்பட்டுச்சுன்னு சொல்லிட்டு நான் என்ன பண்ணிட்டேன், அதில் இருக்கக்கூடிய எல்லா பணத்தையும் எடுத்துகிட்டு 100 ரூபா அந்த சில்லறையாக இருக்கும். ஸோ 100 ரூபா நோட்டாக போட்டு என்ன செஞ்சுட்டு அந்த சில்லறையை நான் எடுத்துக்கிட்டேன். ஸோ நம்ம செலவு பண்ணுறதுக்கு அந்த சில்லறைகளை வச்சுக்கலாம். ஸோ சேமிக்கிறதுக்கு ஒரு முழு நோட்டாக போட்டோம்னா சாமானியத்தில் நம்ம என்ன செய்ய மாட்டோம், எடுத்து செலவு பண்ணிட மாட்டோம். ஸோ அந்த 10 டேஸ் வரைக்கும் நான் சேர்த்துருக்கேன். ஸோ அதுக்கப்புறம் நான் அடுத்த அப்டேட் அடுத்த வீடியோவில் நான் பார்க்கலாம். அதே மாதிரி சில்லறை காசுகள் சேமிப்பும் அப்படி தான். இதை மட்டும் நம்ம மறக்காமல் பண்ணணும். நம்ம எந்த சேமிப்பு பண்ணுறோமோ இல்லையோ, இந்த சில்லறை காசுகளை மட்டும் நம்ம வேஸ்ட்டே பண்ணக்கூடாது ஃப்ரெண்ட்ஸ். நான் ஏன் நிறையா வீடியோவில் இந்த விஷயத்தை நான் திரும்பி ஸ்ட்ரெஸ் பண்ணுறேன் அப்படின்னா, ஈவன் நம்ம வந்து சில்லறை காசு தானேன்ட்டு அதை சர்வசாதாரணமாக விட்டுட்டோன்னா அது நம்மளோட சேமிப்பே பாதிச்சிருமா. ஸோ நம்ம சின்ன பொருளை வந்து அதை நம்ம சின்ன விஷயமா இருந்தாலும் அதை ப்ராப்பராக நம்ம சேமித்து அதுக்கு நம்ம ஒரு வேல்யூ பண்ணோன்னா கடவுள் வந்து நமக்கு பெரிய விதமாக நம்ம சேமிப்பை பெருக்குவார் அப்படின்னு சொல்லி எங்கள் அப்பா அம்மா சொல்லியிருக்கிறாங்க. 1 ரூபா தானே 2 ரூபா தானே நீ அலட்சியம் பண்ணாத, அதையும் நீ சேமிச்சு வை. ஒரு இங்கிலீஷில் ஒரு பழமொழி இருக்கு இல்லையா, எவ்ரி பென்னி கவுண்ட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு, அந்த மாதிரி நம்ம இருந்தோம் மட்டும்தான் லைஃப்பில் பணக்கார ஸ்டேட்டஸை அச்சீவ் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. அதனால் சில்லறை சேமிப்பை பற்றி நான் எத்தனை தடவை சொன்னாலும் எனக்கு சலிக்காது. ஸோ அந்த மாதிரி ரெகுலராக சேமிச்சுட்டு வரேன். முக்கியமாக நம்ம அடுத்து செய்ய வேண்டிய ஒரு சேவிங்ஸ் ரிலேட்டடாக நம்ம செய்யக்கூடிய ஒரு முக்கியமான விஷயம் செலவு கணக்கு எழுதுறது. நம்ம செலவு கணக்கு நம்ம எழுதுனா மட்டும்தான் நம்ம வந்து சேவிங் பண்ணவே முடியும். ஏன் அப்படின்னா, நம்ம எங்கெங்கெல்லாம் தேவையற்ற செலவு பண்ணுறோம் அப்படிங்கிறது நம்ம செய்யக்கூடிய செலவை பொறுத்து தான் இருக்குது. நீங்கள் பரவாயில்ல, அனாவசிய செலவுகளாக இருந்தாலும் ப்ராப்பர் செலவுகளாக இருந்தாலும் எல்லாத்தையுமே எழுதிடுங்க. இப்போ நான்லாம் என்ன தெரியுமா பண்ணுவேன், இந்த பட்ஜெட்டுக்குள்ளே வரக்கூடிய செலவை இதில் எழுதிடுவேன். இது இல்லாமல் அனாவசியமாக செய்யக்கூடிய செலவை தனியாக ஒரு பக்கத்தில் இந்த எம்டி பேஜ் இருக்கு இல்லையா பட்ஜெட் டைரியில், ஸோ அதிலே எழுதுறது. ஸோ அதனால் அதை நான் ரெகுலராக பண்ணிடுவேன். ஆனால் இந்த வீடியோவில் பாருங்கள், நான் 8th அப்புறம் 9th 10th எழுதலை. அதுக்கப்புறம் 9th நான் செலவே பண்ணலை. அப்புறம் 10ஆம் தேதிக்குரிய செலவை நான் எழுதுனேன். ஏன்னா 8ஆம் தேதி ஒரு செலவை நான் விட்டுட்டேன். இந்த மாதிரி நம்ம மறக்காமல் அப்பப்போக்கு எழுதிட்டோம்னு வச்சுக்கோங்களேன், நமக்கு பிரச்சனை முடிஞ்சிடும். ஸோ இதை எழுதின கையோடு நான் என்ன பண்ணுவேன்னா, மை மணி மேனேஜர் ஆப்பில் வந்து
நான் அதை அப்படியே ஃபீட் பண்ணிடுவேன். ஸோ என்னென்ன செலவு பண்ணியிருக்கணும் நான் எப்படி டைரியில் எழுதுகிற மாதிரியே இதில் வந்து நான் எழுதிடுவேன். இந்த ஆப் வந்து பார்த்திங்கன்னா இப்போ ப்ளே ஸ்டோரில் அவைலபிளாக இல்லை. நான் நிறைய டைம் இது ஒரு ஷார்ட்ஸ் போட்டேன், நிறைய பேர் கேட்டிருந்தீங்க அவைலபிள் இல்லைன்னு. நான் வேறு ஏதாவது ஆப் வந்து இருந்துச்சுன்னா நான் கண்டிப்பாக உங்களுக்கு சஜஸ்ட் பண்ணுறேன், இந்த மாதிரி வரவு செலவு எழுதுகிற மாதிரி. இது ரொம்ப யூசர் ஃப்ரெண்ட்லியாக இருந்துச்சு. ஆனால் நான் அதை இன்னும் அன்இன்ஸ்டால் பண்ணாதனால என் சிஸ்டமில் ஒர்க் ஆகுது. இது எதுக்காக நான் 2 வேலையாக பண்ணுறேன்னு நீங்கள் நிறைய பேர் கேட்கலாம். ஸோ எனக்கு இது மொத்தமாக காமிச்சிடும். இப்போ நான் 10ஆம் தேதி வரைக்கும் என்னென்ன செலவு பண்ணுறேன்னு நான் தனித்தனியாக எழுதுறதுக்கப்புறம் இங்கே பாருங்கள், அது மொத்தமாக காமிக்குது பார்த்தீங்களா. கிராசரி இது வரைக்கும் எவ்வளோ பண்ணியிருக்கோம் அப்படிங்கிறது தெரியுது. ஸோ அதுக்காக தான் இந்த மாதிரி என்னென்ன செலவு பண்ணியிருக்கோம் டேட் வைஸ் நம்ம எழுதியிருக்கிற கணக்கையும் நம்ம பார்த்துக்கலாம். ஓவரால் கணக்கையும் நம்ம என்ன செஞ்சிடலாம், ஈஸியாக அதில் பார்த்துடலாம். இதையும் நான் அன்னன்னைக்கு அப்டேட் பண்ணிடுவேன். ஸோ அப்போ தான் வந்து முக்கியமாக சரி இப்போ கிராசரியில் இவ்வளோ மொத்தமாக செலவாயிருக்கு, வெஜ்ஜுக்கு இவ்வளோ செலவாயிருக்கு, நான்வெஜ்ஜுக்கு இவ்வளோ செலவாயிருக்கு அப்படிங்கிறத கணக்கு வந்து நமக்கு தெரியும். அதுக்கப்புறம் நம்ம அதோடு விட்டுரு. இப்போ பார்த்திங்கன்னா இப்போ அந்த தெரியுது ஒவ்வொரு செலவாக நான் என்ட்ரி போட அதுலேயே உங்களுக்கு வருது பாருங்கள். இப்போ அதர்ஸ்க்கு வந்து நான் வந்து 65 ரூபா போடுறேன். அதாவது மொத்தமாக அதர்ஸில் போயிருக்கு. இதுதான் மொத்த கணக்கு. பெட்ரோல் இது வரைக்கும் பாருங்கன்னா 900 ரூபா போயிருக்கு. வெஜிடபிளுக்கு 270 ரூபா போயிருக்கு. நான் என்ன பண்ணிப்பேன், அந்த அந்த கவரில் மிச்ச அமௌண்ட் இருக்கா அப்படிங்கிறதையும் நம்ம செக் பண்ணிக்கணும். ஓகே, நம்ம வந்து முக்கியமான டாபிக் வந்துடலாம். நான் கொஞ்ச நாளைக்கு முன்னாடி ஒரு பிப்ரவரி மாதம் நான் வீடியோ போட்டிருந்தேன். இந்த மாதிரி நான் கோல்டு சேவிங்ஸ் வந்து நான் ஸ்டார்ட் பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வீடியோ போட்டிருந்தேன். நான் உண்டியலில் தான் சேமிச்சுட்டு வரேன். உண்டியலில் ஒரு அமௌண்ட் வந்து சேமித்து அதை வந்து நான் என்ன பண்ணலாம், மொத்தமாக கொண்டு போய் எவ்வளோ சேர்த்துருக்கணும் அவ்வளோ கிராம் வாங்கிடலாம் அப்படின்னு சொல்லியிருந்தேன். ஆக்சுவலாக எனக்கு அந்த நகை சீட்டு கட்டுறதுலையுமே ஒரு லாபமாக படலை. அப்போ வந்து இந்த வீடியோ பார்க்காதவங்க பார்த்துருங்க. நான் வந்து எனக்கு சில எக்ஸ்ட்ரா ஒர்க் பண்ணிட்டு இருந்தேன். அதில் கொஞ்சம் சின்ன அமௌண்ட் கிடச்சிச்சு. அதெல்லாம் சேர்த்து வச்சுட்டு வந்துட்டு இருந்தேன். அதை இப்போ டீட்டெயிலாக சொல்லியிருக்கேன், அதை பாருங்கள். இப்போ நான் எப்படி வாங்கினேன் அப்படிங்கிறத நான் சொல்கிறேன். என் கூட வேலை பார்க்கக்கூடிய ஒரு சார் வந்து சொன்னார், தங்கத்துக்கு நீங்கள் இப்படி உண்டியலில் சேர்த்துட்டு இருந்தீங்கன்னா வேஸ்ட்டு, ஒன்று சீட்டு கட்டுங்க, இல்லை சீட்டு மாதம் கட்டுறதுல உங்களுக்கு விருப்பங்கன்னா அந்த டிஜி கோல்டில் இன்வெஸ்ட் பண்ணுங்கள் அப்படின்னாரு. என்ன சார் இப்படி சொல்கிறீங்க, நீங்கள் மினிமம் 100 ரூபாலேருந்து மேக்ஸிமம் எவ்வளோ நாளும் சேர்க்கலான்னாரு. சரி ஓகே, தனிஷ்கில் வந்து டிஜி கோல்டு இருக்கான்னு பார்த்தப்ப அவரும் தனிஷ்க் தான் வச்சுருந்தார். சரின்ட்டு அவர் சொல்லி கொடுத்துருந்தார். ஆனால் எனக்கு ஒரு பெருசாக ஒரு நம்பிக்கை இல்லை, என்னடா அது எப்படி இருக்குமோன்ட்டு. அப்புறம் நான் அந்த அந்த கோல்டு வீடியோவில் சொல்லியிருக்கிற மாதிரியே அந்த அமௌண்ட் வந்து நான் ஒவ்வொரு நாளும் எனக்கு 200 ரூபா கிடச்சிச்சு, ஒரு நாள் 250, 600, ஒரு தடவை 4000 இந்த மாதிரி கிடச்சிச்சு. ஸோ நான் அந்த ஆர்டர்லேயே ஒவ்வொரு நாளாக வந்து அதில் கொஞ்சம் கொஞ்சமாக இன்வெஸ்ட் பண்ணிட்டு வந்தேன். ஜிபேலேருந்து அதுக்கு வந்து பணம் கட்டிகிட்டு இருந்தேன். மார்ச் 14 வரைக்கும் தான் நான் சேர்த்தேன்னு நினைக்கிறேன். ஒரு 18,000 அதில் சேர்த்துருந்தேன். அதுக்கப்புறம் எனக்கு வந்து அன்னைய ரேட்டுக்கு 18,000க்கு 2 கிராமுக்கு உங்களுக்கு தங்கம் எடுத்துக்கலாம் அப்படின்னு சொன்னிச்சு. அதுக்கப்புறம் நான் ஏப்ரல் ஃபுல்லாக சேர்க்கலை. பணம் வந்து அதில் போடல, கொஞ்சம் பயமாகவே இருந்துச்சு, அப்படியே விட்டுட்டேன். அதுக்கப்புறம் சரி இது எப்படி லாபமாக என்னன்னு தெரியல, எனக்கு அப்படி வச்சுருக்கவும் பயமாக இருந்துச்சு. அப்புறம் போய் நான் ரெகுலர் கடையில், நான் புதுக்கோட்டையில் தான் போய் கேட்டப்போ ரெடீம் பண்ணிக்கலாம் சார், இதுவும் நல்ல ஸ்கீம் தான் அப்படின்னு சொல்லிட்டு முந்தானத்தை போய் நான் கேட்டப்போ 18,000 ரூபா நீங்கள் 18,000க்கு 2 கிராமுக்கு இருக்குது சார். இன்னைய ரேட்டுக்கு, அதாவது நேற்றைய ரேட்டுக்கு உங்களுக்கு 21,000 ரூபாய்க்கு நீங்கள் என்ன செஞ்சுக்கலாம், இது எடுத்துக்கலாம். அதிலே ஜிஎஸ்டியுமே கழிச்சுப்பாங்க, மேக்கிங் சார்ஜ் மட்டும் கிடைக்கும். இப்போ நீங்கள் 100 ரூபா கொடுக்கும் பொழுதே ஜிஎஸ்டிலாம் கழிச்சது போக தான் உங்களுக்கு நகை சேரும். அதுக்கப்புறம் என்ன சொன்னாங்க, ஜிஎஸ்டி உங்களுக்கு இப்போ பிடிக்க மாட்டோம், ப்ளஸ் நீங்கள் மேக்கிங் சார்ஜ் மட்டும் கொடுத்துக்கலாம் அப்படின்னு சொன்னாங்க. ஸோ அப்போ 18,000 மார்ச் அப்போ 18,000 2 கிராமுக்கு இருந்தது. இப்போ நான் ஒரு மாதம் இன்னைய ரேட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் 21,000 ரூபாய் நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். ஸோ விலையேற்றதுனால ஒரு 3,000 ரூபா வந்து உங்களுக்கு எக்ஸ்ட்ரா கிடைக்கும், நீங்கள் எப்படினாலும் எடுத்துக்கலாம்னாங்க. சரி ஓகே, எனக்கு வந்து கோல்டு காயினாக கொடுத்துருங்க அப்படின்னு சொல்லி நான் கோல்டு காயின் எடுத்துகிட்டு இது கிட்டத்தட்ட ஒரு 19,000 வந்துச்சு. அந்த மேக்கிங் சார்ஜ் தான் அதிகமாக இருந்துச்சு. மிச்சம் வந்து உங்களுக்கு 2,000 ரூபா பணம் அப்படியே அதிலே இருக்குன்னு சொல்லிவிட்டு நேற்று என்ன பண்ணாங்கன்னா, அது அங்கே தான் பர்ச்சேஸ் பண்ணேன். 2 கிராம்ஸ் கோல்டு காயின் வாங்கிட்டு பர்ச்சேஸ் பண்ணி அப்படியே மோல்டிங் சார்ஜ் மட்டும் அதுவுமே அந்த அமௌண்ட்லேயே கழிச்சுக்கிட்டாங்க. ஏன்னா 21,000 இருக்குல்ல. ஸோ நான் 18,000 ப்ளஸ் ஒரு கிட்டத்தட்ட ஒரு 700 ரூபா மேக்கிங் சார்ஜ் போட்டிருந்தாங்க. சேர்த்து 18,000 சொச்ச ரூபா அப்படின்னு வந்துச்சு ரவுண்டாக. ஸோ இதுதான் 2025 நான் ஃபஸ்ட்டு வாங்கினா கோல்டு 2 கிராம் தங்கம் இப்போதைக்கு எடுத்திருக்கேன். பட் இது வந்து எனக்கு லாபமாக என்னங்கிறது எனக்கு இன்னுமே புரியலை. இப்போ என் கூட எனக்கு இதை சஜஸ்ட் பண்ண சார் வந்து இது லாபம் தான் நிறைய, ஏன்னா எனக்கு நிறையா விஷயம் குழப்பிச்சு. மோல்டிங் சார்ஜுன்னு சொல்கிறாங்க. பொதுவாக வந்து நம்ம சீட்டு கட்டினாலும் மோல்டிங் சார்ஜெலாம் இல்லைன்னுவாங்க, ஆனால் இல்லை இருக்குது அப்படின்னாங்க. இதில் வந்து நமக்கு எந்த வட்டியுமே கிடையாது. விலை ஏறுனுச்சுன்னா
அந்த அமௌண்ட் கிடைக்கும். விலை ஏறாமல் அப்படியே இருந்துச்சுன்னா எவ்வளோ சேர்த்துருக்கோமோ அந்த அமௌண்ட் வாங்கிக்கலாம் அப்படின்னாங்க. பட் ஆனால் ஒரு விஷயம் சொன்னார், நீங்கள் உண்டியலில் சேர்த்து வைக்கிறதுனால உங்களுக்கு வேஸ்ட்டு தான், விலை ஏறிட்டே போகும், இந்த லாபம் வந்து உங்களுக்கு கிடச்சிருக்காது, இந்த 2000 லாபம் வந்து உங்களுக்கு கிடச்சிருக்காது அப்படின்னு சொன்னார். ஆக்சுவலாக அதில் நம்ம பை பண்ணும்பொழுது 24 கேரட்டு தான் வாங்க முடியுது. அந்த அமௌண்ட்டை தான் எடுத்துக்கிறது கழிச்சுக்குது. பட் நம்ம வாங்குறப்ப ரெடீம் பண்ணுறப்ப 24 கேரட் காயினும் நீங்கள் எடுத்துக்கலாம், 22 எடுத்துக்கலாம். அப்படின்னப்ப 24 கேரட் எடுத்தால் நீங்கள் நான் காசு கொடுக்குற மாதிரி இருக்குமா அப்படின்னு கேட்டப்ப, நீங்கள் வந்து மோல்டிங் சார்ஜ் மட்டும் கொடுக்குற மாதிரி, ரெண்டுக்குமே மோல்டிங் சார்ஜ் கொடுக்குற மாதிரி இருக்கும் அப்படின்னு சொன்னாங்க. ஸோ எனிவேஸ் எடுத்தாச்சு. பட் ஆனால் எனக்கு ஸ்டில் குழப்பமாக தான் இருக்குது. நகை சீட்டு கட்டி நகை எடுக்கிறதோ, இல்லை இப்போ இந்த டிஜிட்டல் கோல்டு இப்போ வராங்க, டிஜிகோல்டில் வந்து இன்வெஸ்ட் பண்ணி எடுக்கிறதோ எனக்கு வந்து இன்னமும் ஒரு நம்பிக்கை வரல. கொஞ்சம் பயமாக தான் இருந்துச்சு. நான் அதனால தான் போய் டக்குன்னு எடுத்துட்டேன். ஸோ அதனால் நீங்கள் டிஜிகோல்டில் இன்வெஸ்ட் பண்ணுங்கள், நகை சீட்டு கட்டுங்கன்னு நான் உங்களுக்கு சஜஸ்ட் பண்ண மாட்டேன். ஏன் அப்படின்னா அது எனக்கு இன்னும் லாபமாக தெரியல. எனக்கு இன்னும் ஒரு கன்ஃபியூஷன் இருக்குது. ஜஸ்ட் இது ட்ரையலர் எரருக்காக தான் நான் பண்ணி பார்த்தேன். எனிவேஸ் வந்து இந்த ஆன்லைன் டிரான்சாக்ஷன் எல்லாமே வந்து எனக்கு இப்போதைக்கு ஒரு ரிலையபிளாக இருக்க மாட்டேங்குது. நம்ம கையில் பணம் சேர்த்து கையில் கொடுத்து வாங்கலாம் அப்படிங்கிற மாதிரி தான் தோணுது. ஸோ இதோட இந்த வீடியோவை இங்கே முடிச்சுக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ பற்றின கமெண்ட்டை நீங்கள் மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். உங்களுடைய கமெண்ட்ஸும் சொல்லுங்கள். தங்கம் வாங்குறத எப்படி வாங்குறது பெஸ்ட் அப்படிங்கிற உங்களோட கமெண்ட்டும் நீங்கள் சொல்லுங்கள். அது எனக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அடுத்த வீடியோவில் அவங்க எல்லாரையும் பார்க்குறேன். பாய் ஃப்ரெண்ட்ஸ்.